அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பூரணமான பிரபஞ்ச மெய்ப்பொருளிலிருந்து தான் மனிதன் உள்பட எல்லா ஜீவராசிகளுமே வந்தது. மற்ற எல்லா ஜீவராசிகளை விட மனிதர்களிடம் மட்டும்தான் எல்லா விதமான ஆற்றல்களும் அதிகமாக இருக்கிறது. மனிதன் என்ன செஞ்சான்னா, தன்னை ஒழுங்குபடுத்துவதற்காகவோ அல்லது தன்னை உயர்த்தி கொள்வதற்காகவோ கடவுளை சிருஷ்டிக்க ஆரம்பித்தான். நம்முடைய எண்ணங்கள், குணங்கள் எல்லாவற்றையும் கடவுளுக்கு ஏற்றி வைத்து, நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கடவுளுக்கும் தேவை என்று வைத்து, அதற்கு ஆடைகள், ஆபரணங்கள், அலங்காரங்கள், திருமணங்கள் என்று எல்லாவற்றையும் கடவுளுக்கு செய்து வைத்தோம். ஆனால் கடவுளுக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. நம் தேவைக்கேற்றவாறு நம் மனதிற்கு பிடிப்பு ஏற்படுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லா சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு உருவ வழிபாடு அல்லது விக்கிரக வழிபாடு என்று செய்து கொண்டிருக்கிறோம். இந்த விக்கிரக வழிபாட்டில் 2 வகை இருக்குது. முதல் வகை என்னென்னா, பஞ்சலோகத்தகட்டில் அக்ஷரங்களை எழுதி நன்மை தருவதற்கான சில மந்திரங்களை உருவேற்றி சிலையின் கீழே வச்சு பிரதிஷ்டை செய்வாங்க. இதனால் தினம் மந்திரங்களை உச்சரிக்க நாம் ஆலயத்தை சுற்றி வரும் பொழுது நம்ம உயிரில் ஒரு வைப்ரேஷன் உண்டாகி ஒரு ஆற்றல் சக்தி உண்டாகிறது. பொதுவாக கோயில்களிலும் வீடுகளிலும் ஆரத்தி எடுத்து சுற்றுவதால் அதிக அளவு வைப்ரேஷன் நிறைந்திருக்கும். கண் பார்வையால் ஏற்படும் திருஷ்டியால் ஏதாவது தீங்கு நேருமானால் விலகி போய்விடும். நாம் கோயிலை எந்த இடத்தில் சுற்றி வந்தாலும் அங்கே இருக்கிற வைப்ரேஷன் நமக்கு சக்தியை கொடுக்கிறது. ஆலயத்துக்குள் உட்கார்ந்து கொண்டு வேண்டுதல் செய்வது, தனிமையில் அமர்ந்து சிந்தனை செய்வது என்ற நிலையில் இருந்தால் கட்டாயம் அந்தந்த எல்லையிலே நம் மனதுக்குள் ஒரு நுட்பமான இயக்கம் உண்டாவதால் நாம் எண்ணியதை நிறைவேற்றி கொள்ள முடியும். யோகத்திலோ தவத்திலோ நம் மனதை உறுதியாக்கி கொண்டு செய்யும்போது இதே பலனை அடைய முடியும். இதைத்தான் ஆட்டோ சஜஷன் என்கிறோம். இதையே தனியாக செய்யும்போது பிரார்த்தனை, வேண்டுதல் என்று சொல்கிறோம். கோவில்கள் முறையாக நிர்வகிக்கப்பட்டால் எல்லா ஆலயங்களுமே ஒரு ஆற்றல் களம்தான். இன்னொன்று முறையான விக்கிரக வழிபாடு தான் ஜீவசமாதி. மகான்கள் தங்கள் உயிரை வெளியில் விடாமல் தன் உடலிலேயே இருத்தி வைத்து ஜீவசமாதி அடைந்திருப்பார்கள். பழனி, திருப்பதி, சிதம்பரம், வைத்தீஸ்வரன் கோவில் போன்று 18 மகான்கள் ஜீவசமாதியான தலங்கள் இருக்கின்றன. இந்த ஜீவசமாதியின் மேல் சிலைகளை வைத்து கோவில் கட்டி வழிபடுகின்றோம். அந்த மகான்களுடைய ஆற்றல் உடலை விட்டு பிரியாமல் அவர்கள் எண்ணங்கள் இங்கேயே இருப்பதால் நாம் அதை சுற்றி வர வர ஆற்றல் தலமாகவே இருக்கும். இத்தகைய கோவில்களுக்கு குடமுழுக்கு தேவையில்லை. ஆனால் பஞ்சலோக தகட்டில் அக்ஷரங்கள் வைத்திருக்கிற ஆலயங்களிலே காலத்தால் சக்தி குறைகிறது. ஆதலால் அதற்கேற்ற மந்திரங்களை மறுபடியும் ஓதி சக்தி உண்டாக்குவதற்கு குடமுழுக்கு தேவைப்படுகிறது. ஆலய வழிபாட்டில் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, யார் எந்த விதமாக கடவுளை வணங்கினாலும் நமக்கு அறிவை கொடு, பொருளை கொடு, புகழை கொடு என்று கேட்கும்போது நமக்குள்ளே உறையும் இறைவனைத்தான் வணங்குகிறோம். நம் உள்ளத்தைத்தான் வணங்குகிறோம். வணங்கினாலும் ஒன்றைத்தான், அதாவது நம் மனத்தைத்தான் வணங்குகிறோம் என்பதே சிறிது கூட சந்தேகமில்லாமல் தெளிவாக உணரலாம். எனவே ஆலயங்கள் சக்திகளை நமக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு சக்தி தலமாகவே விளங்குகின்றது. மீண்டும் சந்திப்போம். இன்னும் தொடர்ந்து சிந்திப்போம். மிக்க நன்றி.